வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க அதுக்கான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஜில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், பகுதி 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ மார்ச் 3ஆம் தேதி திங்கட்கிழமை பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் தேர்வு எழுதும்போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல பகுதி 1ன்னு போட்டு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவீங்க. இதில் அடிஷ்னல் வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல பகுதி 1 இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் வெளில போட்டு உள்ள ஆப்ஷன் போட்டு காவியம்னு எழுதியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் எவ்வளோ மார்க் வாங்குறாங்கன்னு சொல்லி அப்டேட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ கழிவிழா ஒளிவிழா இந்த 2 மார்க் வந்து ரொம்ப முக்கியம். இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஆன்சர் ஸ்கிரிப்டை கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் வரும். ஒருமுக எழினினா என்ன, மேடையில் ஒரு புறத்தில் இருந்து மற்றொரு புறத்திற்கு அமைக்கப்படும் ஒரு முகத்திரை. அதே மாதிரி பெருமுக எழினா என்ன, மேடையின் இருபுறத்தில் இருந்து நடுவில் வந்து சேர்வது போல் அமைக்கப்படும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஷன் பண்ணி மார்க் கொடுப்பாங்க. இப்போ 15க்கு நேராக 2 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அறம் செய்வோர் நிறைந்திருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாரம்பம்னா என்ன, பள்ளியில் கற்கும் முறை. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு வேல்யூஷன் வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சில மிஸ்டேக்லாம் அதில் இருக்குது. அந்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ் எழுதியிருக்காங்க 19 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டீடு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடு போட்டு காட்டணும். எங்கள் ஊரில் கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. கட்டிடம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடு இருக்கணும். ஐப்பசி அடமலையில் ஊருணி நிறைந்தது இந்த மாதிரி கோடிட்டு காட்டணும். ஸோ இல்லை தேவையில்லான மார்க் கொடுத்துட்டாங்க 2 மார்க்கு. இருந்தாலும் சின்ன சின்ன மிஸ்டேக் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட்னா என்ன, கடவு சீட்டு, விசானா என்ன, நுழைவு இசைவு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். சரிங்களா, இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள் மண்டே. ஸோ மண்டே வந்து பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பகுபத உறுப்பிலக்கணம் நினைக்கின்ற, நினை கூட்டு இக்கு இன்ற, நினை பகுதி இக் சந்தி, கின்றுங்க வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்கால இடைநிலை பெயரச்ச விகுதி 2 மதிப்பெண் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் எல்லாமே வந்து நடக்கும். ஒரு மாடலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அணி இலக்கணம், ஓமை, ஓமையணி, ஓமை ஒரு வாக்கியமாகவும் ஓமவேயம் ஒரு வாக்கியமாகவும் இடையில் போல என்னும் ஓம உறுப்பு வெளிப்படையாக வருவது ஓமை அணி ஆகும். விளக்கம், வாழ்க்கை அன்பும் அறனும் உடைத்தாக விளங்குமானால் அக்குடும்பத்தின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் என்பது பொருளாகும். ஸோ இதை வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அணி பொருத்தம், அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் பயனும் என்னும் ஓமவேயம் இடையில் போல என்னும் ஓம உறுப்பு வந்துள்ளதால் இது ஓமை அணியாகும். ஸோ 4 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 4 மார்க்கு. ஸோ இந்த இடத்துல 4 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ 39வது வினாவுக்கு 4 மார்க் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க ஆன்சர் ஸ்கிரிப்டில். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இலக்கிய நயம் பாராட்டல், ஸோ மைய கருத்து, ஸோ மைய கருத்து எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே எதுகை நயம்னா என்ன. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் உங்களுக்கு வேல்யூஷன் எல்லாமே நடக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு மாடல் தான். இந்த மாடல் பிரகாரம் அழகாக நீட்டாக எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த கட்டுரை பகுதியெலாம் எழுதணும். இப்போ பகுதி 4ல் முன்னுரை, கவிதை எழுத அறிய வேண்டுவன கவிதையுடைய சிறப்பு எழுப்புகள். எப்போவுமே ஒரு கட்டுரை வினா எழுதுகிற மாதிரி இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக முன்னுரை இருக்கணும். ஸோ முன்னுரை எழுதுங்க. 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வாங்கியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அடுத்தடுத்து நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னுரை, குருகூலம், மன்றங்கள், பள்ளிக்கூடங்கள், வித்யாரம்பம், எழுத்தின் வடிவம், அதே மாதிரி முடிவுரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். குருகூலம்னா என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ கூட லைக் கொடுங்க. அதே மாதிரி முன்னுரைக்கு சின்னதாக ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷனை நல்லா காட்டும். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வமணி மாலை வந்து எழுதியிருக்காங்க, திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் வீடியோ இருக்குது, அதெல்லாம் நான் 1 by 1 உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்படி அப்டேட் பண்ணது எல்லாமே வந்து மார்க் வந்து கொஷின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் எவ்வளோ எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எந்த பேஜில்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இதான் வந்து அப்பீரியன்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி வந்து மார்க் போடணும் அப்படின்னு. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க பப்ளிக் எக்ஸாமினேஷனில். வகுப்பத உறுப்பிலக்கணம் எல்லாமே வந்து நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. அழகாக ப்ரெசன்டேஷன் மெயினாக தமிழ் பொறுத்த வரைக்கும் பிழை இல்லாமல் அழகாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடிஷ்னல் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதை அடிஷ்னலுக்கு த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணும். அடுத்தடுத்து தமிழுக்கு நம்ம நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். அப்டேட்லாம் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து தமிழில் என்னென்ன முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் படிக்கணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? ஹேண்ட் ரைட்டிங் நல்லா நீட்டாக இருக்கணும், எந்த ஒரு பிழையும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் +1லேயே பார்த்தது தான், இருந்தாலும் ஒரு டைம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 1 வருஷம் ஆகும்போது மறந்துருப்பீங்க, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.